பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் திரு கனகராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் தொடர். வணக்கம். அமெரிக்கா ஈரான் மேல் தொடுத்திருக்கிற போர் காரணமாக இந்தியாவுக்கு வரக்கூடிய எரிவாயுக்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். இதன் தாக்கமாக பெங்களூர்ல ஹோட்டல்கள் மூடப்படுகின்றன. சென்னையில கூட பார்த்தோம்னா பல ஹோட்டல்கள்ல மெனு எல்லாம் குறைக்கப்பட்டிருக்குது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் பல்வேறு அதிகாரிகளோட ஆலோசனையில ஈடுபட்டிருக்காரு. இதுல பார்க்கும்போது இந்தியா எங்க தவறு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் எழுப்பிட்டே இருக்கிறாங்க. நீங்க எப்படி தொடர் பாக்குறீங்க? ஒண்ணு என்னன்னா, இமிடியட்டா கொஞ்ச நாளைக்கு முன்னால போய் பாத்தீங்கன்னா, அமெரிக்க இந்திய வர்த்தக ஒப்பந்தம் ஆயிருச்சு அப்படிங்கிறத ஒரு பொதுவாகவே இருதரப்பு ஒப்பந்தம் என்றால் சம்பந்தப்பட்ட நாடுகளுடைய தலைவர்கள் அறிவிப்பாங்க. ஆனா நாடாளுமன்றம் நடந்துகிட்டு இருக்கும் போதே ஒரு பக்கம் ட்ரம்ப் அத அவருடைய எக்ஸ் தளத்துலதான் பதிவிடுறாரு. அதுக்கு பின்னால இவங்க சொல்றாங்க, டீட்டெயில் தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க இந்தியா ரஷ்யாவிடமும் அதே போல ஈரானிடமும் எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது ஒண்ணு. நீங்க வெனிசுலாவிட்ட இருந்து வாங்குங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா நம்ம பார்க்கும்போது இந்தியா பெருமளவுக்கு ரஷ்யாவிடம் இருந்து வாங்கிய கச்சா எண்ணெயை குறைத்திருந்தார்கள் என்பதை நம்ம பார்த்தோம். 2022 பிப்ரவரியில தான் நீங்க உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில போர் நடக்குது. அதுக்கு போர் துவங்குது. அதுக்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு நாளைக்கு 66,000 பேரல் மட்டும் வாங்கிட்டு இருந்தது. அது ரொம்ப சின்ன அளவு. ஆனா அதுக்கு பின்னால கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சு பாத்தீங்கன்னா 21 லட்சம் பேரல் ஒரு நாளைக்கு என்கிற முறையில் வாங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு 2 காரணம் இருந்தது. ஒண்ணு ஒரு சர்வதேச சந்தையில் $98 கச்சா விலை இருந்த போது ரஷ்யா நமக்கு $60 கொடுக்கலாம்னு முன் வந்தாங்க. அது ஒரு அம்சம். 2வது அம்சம், நீங்க டாலர்ல கொடுக்க வேண்டாம், நம்ம 2 பேருக்கும் இடையிலான பண பரிவர்த்தனை அவரவருடைய நாட்டினுடைய நாணயங்களின் மூலம் இருக்கலாம்னு சொன்னாங்க. அப்ப நீங்க இது நம்ம 2 நாட்டுக்கும் ஒரு பெரிய அட்வான்டேஜஸா இருந்தது. அவங்களுக்கு வியாபாரம் நடந்தது உலகம் முழுவதும். சோ இப்ப என்னன்னா, நீங்க இதெல்லாம் இப்ப ஏற்க தட்டுப்பாடுங்கிறது இருக்கு பாத்தீங்களா? அதுல என்ன பிரச்சனைனா, நீங்க அங்க ஒரு நாளைக்கு 21 லட்சம் வாங்குற போது அது கிட்டத்தட்ட நம்முடைய தேவையில் 40% வரை இருந்தது. அதை ரொம்ப டிராஸ்டிக்கா குறைச்சிட்டாங்க. இப்ப ஜனவரியில பாத்தீங்கன்னா அது 21 லட்சம் பேரல் என்பது அரௌண்ட் 10 லட்சம் 8 லட்சம் 9 லட்சம் அந்த அளவுக்கு இருந்திருக்கு. நீங்க இது அன்றாடம் வாங்குகிற பொருள் அல்ல. அப்ப நீங்க எப்போதுமே என்ன செய்யணும், இன்னைக்கு இருக்குன்னா இன்னைக்கு வாங்கி இன்னைக்கே பயன்படுத்த முடியாது இல்ல. அது அங்க இருந்து டிராவல் பண்ணணும். பிறகு நீங்க சுத்திகரிக்கணும். சுத்திகரிக்க பிறகு சம்பந்தப்பட்ட சுத்திகரிப்பு ஆலைகளில் இருந்து பல்வேறு இடங்களுக்கு போகணும். இது இவ்வளவும் சேர்ந்தது. ஆனா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க டிசம்பர்லயும் குறைச்சாங்க, ஜனவரிலையும் குறைச்சாங்க. சோ புது நாடுகளோடு ஒப்பந்தம் போடுவதற்கான கால அவகாசமும் இல்லை. எனவே வேறு எந்த நாட்டையும் விட இவங்க அப்படி குறைச்சிருக்க கூடாது. ஒரு மாற்றை கண்டுபிடித்த பிறகுதான் குறைத்திருக்க வேண்டும். இவங்க அப்படியெல்லாம் மாற்று கண்டுபிடிப்பதற்கு முன்னாலே குறைச்சதுனால இந்த போரும் வந்த பிறகு இயல்பாகவே நமக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கு என்பதைத்தான் நம்ம பார்க்க முடியுது. நீங்க அதுல என்ன பிரச்சனைனா, இந்தியா சுயேட்சையாக தன்னுடைய நிலைப்பாட்டை எடுப்பது என்பது ரொம்ப முக்கியம். அப்கோர்ஸ் நீங்க நாடுகளுக்கிடையே உறவுகள் இருக்கிற போது அவங்க ஆலோசனைலாம் சொல்லலாம். ஆனா இந்த சமீப காலத்துல அந்த ட்ரெஷரி செக்ரட்டரி பேசுனதை பாத்தீங்கன்னா, நாங்க 30 நாளைக்கு அனுமதி கொடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒண்ணு சொன்னாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நீங்க நாங்க சைனாவுக்கு கொடுக்கறது மாதிரியான எக்கனாமிக் அட்வான்டேஜ் இந்தியாவுக்கு கொடுக்க மாட்டோம்னு இந்தியாவில இருந்துட்டே பேசிட்டு இருந்தார். சோ அமெரிக்கா, நீங்க உங்க நாட்டினுடைய நலனில் இருந்து நடவடிக்கை எடுக்கணும். இன்னொரு நாடு சொல்றதை நீங்க கேட்கணுங்கிற நிர்பந்தம் இருந்தால் கூட அதுக்கு உரிய கால அவகாசம் வேணும். நீங்க லைட் சுவிட்ச போட்டா எரியும், ஆஃப் பண்ணா ஆஃப் ஆயிருங்கிறது மாதிரியான நிலைமை கிடையாது. அப்போ அதை இந்தியா அப்படியே அமெரிக்காவினுடைய நிலையை ஃபாலோ பண்ணதுனால இன்னைக்கு ஒரு கிரைசிஸ்ல நம்ம நிக்கிறோம் அப்படிங்கறத தான் பார்க்க முடியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு சார்பாக எஸ்மா சட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க. புக் பண்ணக்கூடிய நாட்கள் 25 நாட்களா அதிகரிக்கப்பட்டிருக்கு. இதை தாண்டி இந்தியாவுக்கு வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பாக்குறீங்க? அதே சமயம் பார்க்கும்போது இந்த போர் சூழல் வரும்போதே இந்தியா உஷாராகி இருக்கணும், எரிவாயுக்களையும் எண்ணெய் பொருட்களையும் சேமிச்சு வச்சிருக்கணும் போர்க்கால அடிப்படையில. அதை தவறிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க?
இல்ல அதைத்தான் நான் சொன்னேன். நீங்க இந்தியா இந்த போர் வரும் என்றெல்லாம் கூட நீங்க நம்ம எதிர்பார்க்கல. அது வந்து நாம வந்து எதிர்பார்த்து ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாது. ஆனா என்ன பிரச்சனைனா, டிசம்பர்லயும் ஜனவரியிலையும் நீங்க ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னால இவ்வளவு நீங்க ஒரு நாட்டிலிருந்து உங்க தேவையில 40% இறக்குமதி செய்ததை அதை வந்து 20% குறைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க தேவையில் இந்த இடைப்பட்ட 20% இருக்குல்ல, அதுக்கான ஆல்டர்னேட்ட பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதா. சோ இப்போ நீங்க எஸ்மா கொண்டு வர்றதோ இந்த மாதிரியான விஷயங்களோ தவிர்க்க முடியாது என்றுதான் நினைக்கிறேன். உங்ககிட்ட கையிருப்பு இல்லாத போது இதை எப்படி நீங்க முதல்ல சமையல் எரிவாயுக்களுக்கு கொடுக்கணும். இனி அடுத்தடுத்து ரேஷனே வரும். என்னோட அபிப்பிராயம் நான் என்ன நினைக்கிறேன்னா, அடுத்து பெட்ரோலுக்கு, டீசலுக்கு, மண்ணெண்ணெய்க்கு இதுக்கெல்லாம் ஒரு ரேஷன் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. எனவே நீங்க இதுக்கான ஆரம்ப காரணம் இருக்கு இல்லையா, அது போர். போர் நிறுத்தம் செய்யும் சொல்றது கூட இந்தியாவுக்கு மனசு இல்லையே. போர் நிறுத்தம் செய்யுங்கன்னு சொல்றது கூட இந்தியாவுக்கு மனசு இல்லை. போர் எந்த வடிவத்தில் வந்தாலும் சரி, யார் மீது யார் தொடுத்தாலும் சரி, அது உலகம் முழுவதும் பாதிப்புகளை ஏற்படுத்தும். முன்னால கம்யூனிஸ்டுகளை மட்டும் தான் சொல்லுவாங்க, மாஸ்கோவில் மழை பெஞ்சா அவங்க மதுரையில குடைபிடிப்பாங்கன்னு. உலக நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. சோ நீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிற போது, இப்ப நீங்க இன்னைக்கு நினைச்சா கூட உங்க ஆட்களை ரெஸ்கியூ பண்ண முடியலையே. கிட்டத்தட்ட 1 கோடி பேர் எங்க இருக்காங்க. 1 கோடி என்பது பல ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரை அந்த நாட்டினுடைய மக்கள் தொகைக்கு சமானம். கியூபாவை பாத்தீங்கன்னா நீங்க வந்து கியூபாவினுடைய மக்கள் தொகையே 1 கோடிக்கு கீழே தான். நீங்க பெரிய நாடுன்னு சொல்றதே ஜெர்மனி தான். அது நம்ம தமிழ்நாடு அளவு மக்கள் தொகை தான் இருக்கும். அப்பனே நீங்க எப்போதுமே அந்த மக்களையே இங்கனால உங்களை காப்பாத்தி கொண்டு வர முடியல என்கிற நிலைமை இருக்கிற போது, அதுக்கு ஹையஸ்ட் ஒரு ஒரு மிக அதீத முன்னுரிமை நீங்க கொடுக்க வேண்டி இருக்கும்ல பொருட்களை விட. சோ இப்ப நீங்க அதையே முடியாமல் இருக்கிற போது இந்த பிரச்சனை தவிர்க்க முடியாது. அவங்க வந்து இதை கொண்டு வர்றதை தவிர வேற வழி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க முன்னெச்சரிக்கையோடு நடந்திருக்க வேண்டிய, நீங்க போர் வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா நீங்க ஒரு இடத்துல குறைக்கும் போது, அமெரிக்கா சொல்லுதுன்னு குறைக்கும் போது, இன்னொரு இடத்தில் வாங்குவதற்கான வேலையும் ஸ்டாக் பண்ணுவதற்கான வேலையையும் இந்திய அரசாங்கம் செய்யவில்லை என்பதுதான் இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்ப நீங்க சொல்றபடி பார்க்கும்போது இந்த போர் நாள் மட்டும் கிடையாது, இதை தாண்டி இன்னும் கூடிய சீக்கிரத்துல இந்த சுச்சுவேஷன் வரவும் செஞ்சிருக்கலாம், அப்படித்தானே? ஆமா 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 ஆமா. இப்போ இந்தியாவுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு தோழர்? நீங்க இதை சமாளிக்கிறதுக்கு இந்தியா அதெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்க கருதுது எது? இல்ல, இப்போ இந்தியா செய்ய வேண்டியது இங்க உள்நாட்டுல இருக்கக்கூடியதை நீங்க அதிகரிக்கிறது. பட் ஒருவேளை ரஷ்யாவிலிருந்து நீங்க இப்ப வாங்கணும்னு சொல்லி இருக்கிறத கூட நீங்க இப்ப பாத்தீங்கன்னா, சண்டை போடுவதற்காக இல்லாமல், போர் புரிவதற்காக இல்லாமல் வந்த ஈரான் கப்பலை இவர்கள் மூழ்கடித்திருக்கிறார்கள். ஆக்சுவலா இந்தியா எதுவுமே பேசல. சோ இந்த சமயத்துல வேற எந்தாவது ஒரு நாட்டுக்கிட்ட நீங்க பொருள் அனுப்புங்கன்னு சொல்லி அதன் மீது தாக்குதல் நடத்தப்படுமா இல்லையா என்பது கூட தெரியாது. இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த நிலையையும் பாதுகாப்பற்றதாக இந்திய அரசாங்கம் மாற்றி வைத்திருக்கிறது. நீங்க அருகில் இருக்கிற எல்லா நாடுமே பற்றாக்குறையில் இருக்கக்கூடிய நாடுகள் தான். அது சைனாவா இருக்கட்டும், பங்களாதேஷா இருக்கட்டும், அதே போல இவங்களா இருக்கட்டும். சோ இப்ப நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு, அப்புறம் உங்களுடைய தேவையோடு ஒப்பிடுகிற போது நீங்க ஏர்லிஃப்ட் பண்ண முடியாது. சின்ன தொகையா இருக்கு, ஒரு மருந்து பொருளா இருக்கு, ஏர்லிஃப்ட் பண்ணலாம். பட் இதை அப்படியெல்லாம் பண்ண முடியாது இல்லையா? இதனுடைய தன்மை, இதனுடைய ஹியூஜ் வால்யூம், இதோடலாம் சேர்ந்ததை பண்ண முடியாது. ஒருவேளை வாய்ப்பு இருந்தா நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய கொஞ்சம் நீங்க வந்து ஓஎன்ஜிசியோ மற்றவங்களோ, அது நம்ம ரொம்ப கம்மி தான். ஆக்சுவலா ஒரு 30% அதிக அளவுக்கு நம்முடைய தேவையில் அதிக அளவுக்கு 30% அளவுக்கு தான் நாம இங்க எடுக்க முடியும் அப்படிங்கிறது. பட் நீங்க கொஞ்சம் ஓவர் டைம் ஒர்க் பண்ணி கூடுதலாக இங்கிருந்து இயற்கை எரிவாயுவையும் சரி, அதே போல இதையும் பயன்படுத்தலாம். இன்னொரு பக்கத்துல கவர்மெண்ட் வந்து ஒரு சப்சிடி அறிவிக்கலாம். அதாவது எலக்ட்ரிசிட்டி, நீங்க வந்து குக்கிங் கேஸுக்கு ஒரு தட்டுப்பாடு வருகிற போது நீங்க வந்து வெந்நிய நீங்க வந்து இதுல வச்சு பண்ணாதீங்க, இதுல கேஸை பயன்படுத்தாதீங்க, அப்ப எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்துங்க. எலக்ட்ரிசிட்டி காஸ்ட்லி. அப்ப நீங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, இப்ப நீங்க பலரும் வந்து இந்தியாவை பொறுத்த மட்டும் நீங்க வந்து இதெல்லாம் பயன்படுத்துறாங்க இல்லையா, நிறைய வந்து சூரிய ஒளி மின்சாரமும் வந்துருச்சு, அதே போல காற்றலை மின்சாரமும் வந்திருக்கு. இது ரெண்டையும் பயன்படுத்துறது
பயன்படுத்தினா அதுக்கு சப்சிடி. அது ரெண்டையும் பிரிச்செல்லாம் அறைய முடியாது. ஏன்னா எல்லாம் ஒரே வீலிங் என்பது ஒரே லைன்ல தான் வந்துகிட்டு இருக்கு. அப்போ நீங்க வழக்கமா பயன்படுத்துறதை விட இந்த மாதம் அதிகமாக இருந்தால் நீங்க இந்த மாதிரி சமையலுக்கு இதை பயன்படுத்துங்க. இப்ப எல்லாத்துக்குமே நீங்க இவங்க 25 நாள்னு சொல்றாங்கல்ல, மக்கள் 25 நாளைக்கு முன்னால வாங்கி வைக்கிற வழக்கம் கிடையாது. ஒரு சிலிண்டர் மட்டும் வச்சிருக்கவங்க இருப்பாங்க. 2 சிலிண்டர் இருக்கிறவங்க கொஞ்சம் மேனேஜ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சிலிண்டர் இருந்தா நீங்க இப்போ நீங்க எலக்ட்ரிக் குக்கருக்கு போக, நீங்க வெண்ணி வச்சு குளிக்கிற இடங்கள்ல நீங்க நீங்க எலக்ட்ரிசிட்டி மூலமா இருக்கக்கூடிய அந்த இம்மர்சன் ஹீட்டர் அந்த மாதிரி ஹீட்டருக்கு நீங்க மாறுங்க என்கிற கேள்வியை கேட்கலாம். இப்ப தனியாரிடம் நீங்க பொது போக்குவரத்து இந்த மாதிரியான விஷயங்களை அதிகமாக பயன்படுத்துங்க. அப்ப கூடுதலான பஸ் விட வேண்டியிருக்கும், கூடுதலா ட்ரெயின் விட வேண்டியிருக்கும். ஸோ அது எலக்ட்ரிசிட்டியை அப்புறம் தனிநபர் பெட்ரோலையும் டீசலையும் குறைக்கிறதுக்கு நீங்க உதவி பண்ண பயன்பாட்டை குறைக்கிறதுக்கு உதவி பண்ண முடியும். ஸோ இதையெல்லாம் அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்களை சமாளித்தவர்கள் இருப்பாங்க. எனவே அவங்க இன்னும் கூடுதலா அதை யோசிச்சு அந்த நடவடிக்கைகளை எடுக்கணும். ஏன்னா அப்புறம் நாளைக்கு இந்த கிரைசிஸினுடைய உச்சத்துல போய், இந்தியா ஒரு சின்ன நாடு இல்லை இல்லையா, அப்ப கிரைசிஸின் உச்சத்துல போய் யோசிக்கிறத விட இப்பவே அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கூப்பிட்டு பேசுறது பிரயோஜனமா இருக்கும். இதெல்லாம் நீங்க சொல்றது எல்லாமே இன்டர்னலா இருக்கக்கூடிய சொல்யூஷன் தோழர். இப்போ நான் கேட்கறது என்னன்னா, இந்தியாவுக்குன்னு வெளியே என்ன சொல்யூஷன் இருக்கு? இப்போ எரிவாயு பற்றாக்குறை ஏற்பட்டா அது வாங்குறதுக்கு என்னென்ன சொல்யூஷன் இருக்கு, என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும்? இல்ல, அதுதான் வெளிநாட்டுல இருந்து வாங்கணும்னா நீங்க மேற்காசிய பகுதி முழுவதும் போர் பதட்டத்தில் இருக்கிறது. எனவே நீங்க மேற்காசிய பகுதியில் இருந்து வாங்குவது போக்குவரத்து என்பதே, அதாவது பயணிகள் போக்குவரத்தே நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த சைட்ல இருந்து வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்ப எனக்கு இந்த பூகோளம் குறித்து கூடுதலான விவரங்கள் தெரியாது. அப்ப மேற்காசிய பகுதியில் இல்லாமல் இதர பகுதியில் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பதை அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்கும். சோ அப்படி வந்தாலுமே அது சில நாட்கள் தேவைப்படும். இப்ப நேத்து நீங்க இன்னைக்கு அமெரிக்க பங்குச்சந்தை வேற ஏதாவது அவங்களுக்கு இண்டிகேஷன் இருக்கான்னு தெரியல. நேத்து அமெரிக்க பங்குச்சந்தை கடுமையாக வீழ்ச்சி அடைந்திருந்தது. பட் இன்னைக்கு ட்ரம்ப் நாங்க என்ன ஆனாலும் சரி இந்த போரை சில நாட்களில் முடிவுக்கு கொண்டு வந்துருவோம் என்று முரட்டுத்தனமான ஒரு அறிவிப்பை ஒட்டி அந்த பங்குச்சந்தை கூடியிருக்கு. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா நேத்து $115 இருந்த கச்சா எண்ணெயினுடைய விலை ஒரு பேரலுக்கு இன்னைக்கு $95 சொல்றாங்க. கிட்டத்தட்ட $20 வரை குறைஞ்சிருக்குங்கிறத பார்க்க முடியுது. அப்போ மார்க்கெட்டுக்கு ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா அது இந்த போர் முடிவுக்கு வரலாம் என்றோ அல்லது வேறு மாற்று ஏதாவது செய்யப்படுகிறது என்றோ அப்படி ஒண்ணு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரிதான் தெரிஞ்சதுனாலதான் கச்சா எண்ணெய் விலையில $20 ஒரே நாள்ல குறைகிறது, அதுவும் இப்படி ஒரு பதற்றம் இருக்க நாள்ல குறைகிறது என்பதை நீங்கள் யோசிக்கிற போது வேறு ஏதோ வாய்ப்புகள் இருப்பதாக அவர்கள் உத்தேசித்திருக்க கூடும். இல்லைன்னா நீங்க அந்த பங்குச்சந்தை உயர்வும் ஆயில் பிரைஸ், குரூட் ஆயில் பிரைஸ்ல ஒரு 20, இப்பவும் கூட நீங்க $65 இருந்து $95 என்பது கிட்டத்தட்ட நீங்க 50% இன்க்ரீஸ். ஆனா நேற்றைக்கு இன்னைக்கு $20 குறைஞ்சிருக்குங்கிறத பார்க்கும்போது ஏதோ நம்பிக்கையின் அடிப்படையில் சில செயல்பாடுகள் இருக்கலாம். அப்ப நம்ம இப்பவும் கூட ரஷ்யால இருந்து ரஷ்யா மூலமாக நம்ம கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ரஷ்ய கப்பலை 2 பேருமே தாக்க போறது இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்போ ரஷ்யால இருந்து இறக்குமதியை அதிகப்படுத்துவது என்பது அதற்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இவங்க அந்த பக்கம் வர்றது இருக்கு இல்லையா. நீங்க வடக்கு ப்ராப்ளம் என்ன, மேற்காசிய பகுதியில பிரச்சனை இருக்கு. அப்போ நீங்க இப்போ விமானங்கள் பறக்கிறது கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருந்து நீங்க அமெரிக்கா போறவங்க இந்த அஜர்பைஜான் அந்த வழியாக கொஞ்சம் மேல போய் அப்படியே போயிடுறாங்க, இந்த கான்ஃபிளிக்ட் சோனை தவிர்க்கிறதுக்காக போறாங்கன்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி கடல் வழிகள் ஏதாவது நமக்கு ஒன்றும் ஐடியா இல்லை. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, உறுதியா நீங்க ரஷ்ய கப்பலாக இந்தியாவுக்கு அது கச்சா எண்ணெய் வருகிறது என்றால் வழக்கமான ரூட்லயே பெரிய பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது இஸ்ரேலோ அமெரிக்காவோ தாக்குனாதான் உண்டு. ஈரானை பொறுத்தவரை அவங்க தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க, நீங்க அவங்கள சுத்தி இருக்க நாடுகள்ல கூட அது கத்தாரா இருக்கலாம் அல்லது குவைத்தா இருக்கலாம்,
இந்த இடத்துல எல்லாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அல்லது யுனைடெட் அரப் எமிரேட்ஸா இருக்கலாம், அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ நிலைகளின் மீதை தவிர ஜனங்கள்கிட்ட நாங்க எந்த தாக்குதலையும் நடத்த மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த பின்னணியில நீங்க ரஷ்யாட்ட இருந்து அதை கூடுதல் படுத்துவது என்பது சாத்தியம் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னொரு சிரமமும் உங்களுக்கு இருக்கு. அதுல என்ன பிரச்சனைனா, இப்ப உதாரணமா சைனாவினுடைய தேவையில் 16%, அதே போல ஈரான்ல எக்ஸ்போர்ட்ல 40%. இந்த 16% தேவை என்பது ஈரான்ல எக்ஸ்போர்ட்ல 40%. இது இப்ப சைனாவுக்கு கிடையாது. அப்ப சைனா எங்க இருந்து வாங்கணும்னு நினைப்பாங்க? ரஷ்யாட்ட இருந்து தான் வாங்கணும்னு நினைப்பாங்க. என்னதான் நீங்க நினைச்சாலும், அவங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும், உங்களுக்கு ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட அளவுகளை மற்ற நாடுகளுக்கு கொடுத்து தானே கொடுப்பாங்க. சோ இது இதர நாடுகளோடும் பேசிதான் ஒரு முடிவுக்கு வர வேண்டி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இப்போ இன்னைக்கு வந்திருக்கிற செய்தி பாத்தீங்கன்னா, அமெரிக்கா, ஈரான் உட்பட பல்வேறு நாடுகள் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் சேர்ந்து நாங்க போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கூட்டறிக்கை வெளியாகி இருக்குது. இது தீர்வை நோக்கி நகருமா? இந்த நடவடிக்கை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதான், இது நிச்சயமா இது ஒரு நல்ல நடவடிக்கை தான் நான் நினைக்கிறேன். நீங்க ஆக்சுவலா கொமேனிய மேனி அங்க இருக்க கம்யூனிஸ்டுகளை வேட்டையாடினார். நீங்க வேட்டையாடினார் பட் உண்மையிலே அந்த அறிக்கை தமிழ்ல பல பத்திரிகைகளையும் வரல, ஆங்கிலத்திலையும் கூட பெரும்பாலான பத்திரிகைகள் அது வரல. ஒரு எவ்வளவு பெரிய மூவ்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலா நீங்க இஸ்ரேலும் சரி, எஸ்பெஷலி நீங்க ட்ரம்ப் இருக்கிற ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி, அந்த நாட்டுல இருக்க கம்யூனிஸ்ட் கட்சி இப்படி சொல்றதுக்கு ஒரு மிகப்பெரிய துணிச்சல் வேணும். அது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டும்தான் சாத்தியம். அவங்க சொல்லியிருக்காங்க போரை நிறுத்த. நீங்க கடந்த காலத்திலயும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இங்க இருக்க சங்கிகள் சொல்லுவாங்க, போரை நிறுத்தன்னு ஒரு போஸ்ட் போட்டாங்கன்னா போரை நிறுத்திடுவாரா ட்ரம்ப் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்க எந்த போர்லையும், அவங்களை பொறுத்தவரை போர் நடந்து கொண்டு இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னா, உலகம் முழுவதும் மக்களுடைய கருத்துக்கள் இது மேலோங்கி வருகிற போது அதை கேட்க வேண்டியிருக்கும். குறிப்பா அமெரிக்கால இதற்கு எதிரான போராட்டம். நீங்க ஒரு ஒரு சின்னஞ்சிறிய நாடு வியட்நாமின் மீது தொடர்ச்சியாக இவர்கள் தாக்குதல் நடத்தி கொண்டு இருக்கிற போது ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம் அங்க நடந்தது. நீங்க சார்லி சாப்ளின் மாதிரியானவர்கள் அல்லது அங்க அமெரிக்கால இருந்த கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் சாலைக்கு வந்தாங்க. நீ அதை நிறுத்து அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இந்தியாவில கூட அது ஒரு பெரிய இயக்கமா நடந்தது. துமாரா நாம் ஹமாரா நாம் வியட்நாம் என்று அவங்க சொன்னாங்க. உன் பேரு என் பேரு அது வியட்நாம் அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி வியட்நாமுக்கு ஆதரவா இருந்தாங்க. நீங்க இதன் போது ஈராக்ல படுகொலைகள் நடந்து கொண்டிருந்த போது புஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப பவர்ஃபுல்லா அதை பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் அது வீதிக்கு வந்தாங்க. நீங்க ஆட்சியாளர்களுக்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் இருக்கு இல்லையா, அதை நம்ம பார்க்க முடிஞ்சது. எனவே அப்புறம் இன்னொன்னு, பட் ட்ரம்ப் இதுல மூர்க்கத்தனமாக தான் இருப்பாரு. மம்தானி கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் கிடையாது. ஆனா அவர் பேசின விஷயங்கள் பலது கம்யூனிஸ்ட் ஐடியாலஜியோட அல்லது சோசியலிஸ்ட் ஐடியாலஜியோட சேர்ந்த சில விஷயங்களை பேசுற போதே அவரு எவ்வளவு மூர்க்கமா அதை பேசினாருன்னு நம்ம பார்க்க முடியுது. எனவே அமெரிக்கால ஏற்படுறது இது ரொம்ப முக்கியமானது. இஸ்ரேல்லையும் அப்படி நடந்திருக்கிறது முக்கியமானது. இன்ஃபேக்ட் அயதுல்லா கொமேனிய அங்க இருக்க கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு காலத்திலையும் பாராட்டினதெல்லாம் கிடையாது. ஆனா அவங்க ரொம்ப வலுவாக, அதாவது ஒரு வார்த்தையை அவங்க சேர்த்திருக்காங்க. அதுக்காகத்தான் அந்த அவங்களுடைய ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா, அந்தந்த நாடுகளில் நடக்கக்கூடிய மோசமான ஆட்சிக்கு எதிராக அந்த மாநில மக்கள் தான், அந்த நாட்டு மக்கள் தான் அது போராடணும். இப்ப நீங்க மணிப்பூர்ல பிரச்சனை ஒன்றிய அரசால தீர்க்க முடியல, மாநில அரசாங்கங்கள தீர்க்க முடியல. தமிழ்நாட்டுல இருந்து போலீஸ் அனுப்பி வைக்க முடியுமா? அல்லது பக்கத்துல இருக்கவங்ககிட்ட இருந்து அனுப்பி வைக்க முடியுமா? குஜராத்ல நடந்த போது அனுப்பி வைக்க முடியுமா? அல்லது நமக்கு மோடியை பிடிக்கலைங்கிறதுக்காக அல்லது மோடி தப்பு பண்றாருங்கிறதுக்காக ஒரு 8-10 நாடு சேர்ந்து இந்தியாவின் மீது அப்படி பண்ண முடியுமா? சோ ஒவ்வொரு நாடும் இறையாண்மை மிக்கது. இறையாண்மை என்பதனுடைய அடிப்படையான அர்த்தம், அந்த நாடு தனக்கான தேவை, அது தலைவரா இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம், அல்லது வேற விஷயங்களா இருக்கலாம், தன் நாட்டிற்குள் அதை தீர்ப்பதற்கான அதிகாரம் கொண்டது. அதுதானே அதுக்கு இருக்கக்கூடிய இது.
சோ அந்த வகையில இந்த 3 நாட்டினுடைய கம்யூனிஸ்ட் கட்சிகள் இப்படி சொல்லி இருப்பது மிகுந்த வரவேற்புக்குரிய அம்சம். இந்தியா முழுவதும் உள்ள உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை நேசிக்கிற ஒரு நாட்டினுடைய இறையாண்மையும் மக்களுடைய உயிரை பற்றி கவலைப்படுகிற மக்கள் எல்லோருமே பேசணும், அவுட் ஸ்போக்கனா இருக்கணும். குடும்பத்துல பேசினா என்ன ஆயிரும்? பெட்டி கடையில நின்று பேசினா சரியாயிருமா, டீ கடையில நின்று சரியாயிருமா அப்படின்னு வரும். பட் இதனுடைய இம்ப்ளிகேஷன் சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு தெரியும். நீங்க ஏன் இந்தியாவுக்கு போன வருஷம் செப்டம்பர்ல முடிஞ்சிருக்க வேண்டிய இந்திய அமெரிக்க ஒப்பந்தம் இன்னும் கூட முழுமையா நிறைவேறல, இன்னும் வரணும் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு. இவ்வளவு மோசமா இருந்த பிறகு எதுக்காக பண்றாங்க? அவங்க நாட்டு பொருள் நம்ம நாட்டுக்கு வேணும், நம்ம நாட்டுல இருக்க பொருளை அவங்க சீப்பா வாங்கணும். இப்ப ஏதாவது சில நாடுகள் சேர்ந்து இது இந்த கருத்து அதிகமாயிட்டே வந்தா அமெரிக்க பொருட்களை நாங்க பகிஷ்கரிப்போம்னு வருவாங்க தானே. அது ஒரு மிகப்பெரிய, இதுக்கெல்லாம் நீங்க பிசினஸுக்கு தானே பண்றீங்க, லாபத்துக்கு தானே பண்றீங்க, நாங்க தரமாட்டேன்னு சொல்லுவாங்க, வாங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, அனுப்பாதேன்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவுக்கு போற கப்பலை நிறுத்துன்னு பல நாடுகள் பேசும். அமெரிக்காவில் இருந்து கப்பல்களில் அமெரிக்க இப்ப நீங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், போன முறையே சில நாடுகளில் இருந்த இடதுசாரி தொழிற்சங்கங்கள் இராணுவ தளவாடங்களை இஸ்ரேலுக்கு கொண்டு சென்ற கப்பல்கள்ல நாங்க வேலை பார்க்க மாட்டோம், அதை இறக்க மாட்டோம், அல்லது அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு பார்க்க மாட்டோம்னு பல இடங்கள்ல ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, பண்ணாங்க. முடியாது என்கிற நிலைப்பாட்டை அவங்க எடுத்தாங்க. சோ இது நீங்க பொதுமக்களுடைய கருத்தை உருவாக்குவது என்பது மிக முக்கியமானது. அதுல இந்த 3 கட்சிகளுடைய கூட்டறிக்கை ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான அம்சம் என்றுதான் நான் பார்க்கிறேன். இறுதியாக இப்போ நீங்க ஒரு சமிகை தெரியுதுன்னு சொல்றீங்க, ஆனா ட்ரம்ப் அவர்கள் அடுத்து கியூபாவை நாங்க தாக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் விட்டு இருக்காரு. அடுத்து கியூபா தான் சொல்றாரு. அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? கியூபாவை அவங்க அரசியலா அப்படி பண்ணுவாங்களே தவிர மற்றபடி கியூபால அவங்க நினைக்கிறது மாதிரியான பொருட்கள் இல்லை, இயற்கை வளங்கள் அவங்களுக்கு அங்கே கரும்பு விளைகிறத தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அதுல ஒன்றும் ட்ரம்ப் மட்டும் இல்ல, பலரும் ட்ரம்ப்னு பேசுறோம். நீங்க சேக்வாராவை ட்ரம்பா கொண்டாரு, ஆப்கானிஸ்தான்ல முஜிபுல்லாவை ட்ரம்பா தூக்குல போட்டாரு, அல்லது நொரேகாவை ட்ரம்பா கைது பண்ணி கூப்பிட்டு வந்தாரு. நீங்க சத்தாம் ஹுசேனை பாக்தாத்துக்குள்ள ட்ரம்ப் இருக்கும்போது அவங்க போனாங்க இல்லையே. அதே போல மாமர் கடாஃபிய கொன்னு அவருடைய பணத்தை இழுத்துட்டு போனாங்கல்ல, அப்போ ட்ரம்பா இருந்தாரு இல்ல. இது ஏகாதிபத்தியத்தினுடைய குணம். அதுல ட்ரம்ப் மாதிரி மூர்க்கமா பேசுற சில பேரும் இருப்பாங்க, ஒபாமா மாதிரி வித்தியாசமா பேசுற ஆட்களும் இருப்பாங்க. நீங்க அமெரிக்க ஜனாதிபதியாக நீங்க புத்தரை கொண்டு போய் வச்சா புத்தர் நீங்க ட்ரம்ப் மாதிரி ஆக்ட் பண்ணணும், இல்லைன்னா நீங்க அந்த ஆட்சி பொறுப்பில் இருக்க முடியாது என்பதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு. சோ நாம இதை ட்ரம்ப்னு தனி மனிதர்களை வைத்து நாம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சோ நான் என்ன நினைக்கிறேன்னா, சந்தைக்கு தெரியும் அப்படின்னு நான் சொல்றது சந்தையினுடைய ரியாக்ஷன்ல இருந்து நான் சொல்றேன். பல நேரம் சந்தை ரொம்ப சாதாரண நிலைமைகளை விட முட்டாள்தனமா கூட அவங்க முடிவெடுப்பாங்க. ஏன்னா இது முடிஞ்சிடும் தெரிஞ்சா நிறைய பேர் பை பண்றது பின்னால அதிகமாகும்னு நினைச்சு அதை சந்தைகளை பங்குகளை வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற முறையில நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. பட் நான் என்ன நினைக்கிறேன், அவர் கியூபா அல்லது இன்னொரு நாட்டின் மீது, ஆனா எல்லா ரவுடிகள் இறுதியாக கொல்லப்படுறது பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கும். போலீஸ் என்கவுண்டர்ல இருந்து தப்பிச்சிருப்பான், இவனை விட பெரிய இதை அடிச்சிருப்பான். ஆனா எங்கேயாவது போய் சின்ன இடத்துல போய் மாட்டிக்கிட்டு அவங்க 65 வருஷமா இவங்களுடைய பொருளாதார தடையை எதிர்கொண்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க 142 முறையோ என்னவோ சிஐஏ தோழர் பிடலை கொள்வதற்கு முயற்சித்து இருக்கிறது. சுருட்டுல கூட வசந்த ரவி கொடுத்தவங்க அவங்க, அவ்வளவு நல்லவங்க. நீங்க சாதாரணமா பாத்தீங்கன்னா அமெரிக்காவை அப்படியே பெருசா அது ஜனநாயகம், தனி மனித சுதந்திரம் என்றெல்லாம் பேசுவாங்க. ஆனா உலக சுதந்திரத்தை இப்போ மதுரவை தூக்கிட்டு போனாங்க. நீங்க கனடாவை எங்க இன்னொரு மாநிலமாக்குவோம்னு சொல்றாங்க. இப்படி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா. எனவே அவங்க அதை கூட செய்யறதுக்கு தயங்க மாட்டாங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் முடிவு வரும். இந்த முடிவு மட்டும் வராமல் இருக்கும் என்று நீங்கள் கருதினீர்கள் என்றால், ஆரம்பத்துல நீங்க ஒரு காலம் இருந்தது இல்லையா, சூரியன் அஸ்தமிக்காத ராஜ்யம்னு சொன்ன பிரிட்டன் இல்லையா, இன்னைக்கு ஏதாவது ஒரு காலனி நாடு அவங்க வச்சிருக்காங்களா என்ன? எதுவுமே இல்லையே. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது மாறி வந்துகிட்டு இருக்கு.
அதே போல உலகத்தையே தன்னுடைய குடையின் கீழ் கொண்டு வர முடியும் என்று ஹிட்லர் கருதினான், முசோலினி கருதினார், ஜப்பானின் டோஜோ 3 பேரும் சேர்ந்தோம்னா நம்ம பண்ண முடியும்னு நினைச்சாங்க. அவங்களால அப்படி பண்ண முடியலையே. எனவே அது அலெக்சாண்டரா இருக்கலாம் அல்லது இன்னொருத்தரா இருக்கலாம், இவங்க யாராலையும் முடிஞ்சதில்லை. என்ன அதுக்கு முன்னால எவ்வளவு விலை கொடுக்க போகிறோம் என்பதுதான் இருக்கக்கூடிய பிரச்சனை. எனவே உலக மக்களின் கருத்து ரொம்ப முக்கியமானது. நீங்க இது எல்லாத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா உலக நாடுகளில் இப்போது அந்த கொந்தளிப்பு அதிகரித்தால், இப்ப டீசல் பெட்ரோல் வரல அப்படின்னு வச்சுக்கோங்க, இப்ப நேத்து நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்தணும், அதை கிண்டல் அடிச்சவங்க இருக்காங்க, சில பேர் கீழே அடிச்சு ஓ இவங்க ஆர்ப்பாட்டம் நடத்தினா உடனே போர் நின்றுமா அப்படின்னு. இப்படி சொன்னவங்க உட்பட என்ன வர வேண்டி இருக்குன்னா, அவருக்கு பெட்ரோல் கிடைக்கலைன்னா, டீசல் கிடைக்கலைன்னா, பஸ் ஓடலைன்னா அல்லது ட்ரெயின் ஓடலைன்னா அவர் ரோட்டுக்கு வந்து சத்தம் போட வேண்டியது இருக்கும். எனவே போர் என்றால் அந்த 2 பேரோட மட்டும் பாதிக்காது, உலகத்தை பாதிக்கும், பொருளாதாரத்தை பாதிக்கும் என்கிற யதார்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு இது உதவியாக இருக்கும். இன்னும் கூடுதலான மக்கள் சாலைக்கு வருவதற்கு, தெருவுக்கு வந்து போராடுவதற்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி வந்தா இந்த போருக்கு ஒரு முடிவு வரும். ஆனா தோழர், இப்போ இந்த தட்டுப்பாடை ஏற்படுறதுக்கு காரணமே ஈரான் நடத்துற தாக்குதல் தான் அப்படின்னும் போது, ஈரான் மேல தானே ஃபர்ஸ்ட் கோபம் திரும்பும். அது எப்படி அமெரிக்கா மேல கோபம் திரும்பும்னு பாக்குறீங்க? அந்த கொந்தளிப்பு எப்படி வெளியே பாக்குறீங்க? நான் இன்னைக்கு ஒரு ஒரு கார்டை பார்த்தேன், ஈரான் போர் குறித்து இவர் இப்ப ஏதோ டிஸ்கஸ் பண்ண போறாரு. ஈரான் எங்க தாக்குதல் தொடுத்தது? ஈரான் மீது அவன் அடிச்சான்னா இவனை காப்பாத்திக்கிறதுக்கு இவன் திருப்பி கூட அடிக்க கூடாதுங்கிறது இருக்கு இல்லையா? இந்த மனோநிலை என்னது? ஈரான் முதல்ல யார் மீதாவது தாக்குதல் நடத்துச்சா? இல்ல. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது தாக்குதல் நடத்துறாங்க. அவங்க எதை வச்சுட்டு நடத்துறாங்க? இப்போ ஈரான் திருப்பி இஸ்ரேல் ஒரு போர் நடத்துறாங்க. அமெரிக்காவை பொறுத்தவரை அமெரிக்கா எங்கெல்லாம், எதுக்காக அமெரிக்கா அங்க போய் போர்? நீங்க சாதாரணமா பாத்தீங்கன்னா ஈரான் இந்த இதையே எடுக்கல, இந்த நிலைப்பாட்டை எடுக்கவே இல்லை. ஈரான் மீது தாக்குதல் தொடுத்தால் ஈரான் கொன்னுக்கோ அப்படின்னு இருக்க முடியுமா? அவன் டெலிபரேட்டா பண்றான். கொமேனி எங்க இருக்காரு, அவர் ஒளிஞ்சிருக்கிற இடத்தை தேடி கண்டுபிடிச்சு அடிக்க முடிஞ்சவனுக்கு இது ஸ்கூல் குழந்தைகள் செத்து போகும் என்று தெரியாதா? ஏன் அடிக்கிறான்? நாட்டுல இருக்க சாதாரண குழந்தைகள்கிட்ட, குடும்பங்கள்ல ஒரு பயம் ஏற்படுத்துவது என்பதுதான் அவனுடைய நோக்கம். இப்படி கொலைகார நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு இருக்கிற போது அவனுக்கு மேல கோபத்துக்கு வர்றதுக்கு பதிலா ஈரான் மீது கோபம் வந்துச்சுன்னா நீங்க அது நீங்க சரியா முடிவெடுக்கலைன்னு அர்த்தம். நீங்க கொலையாளி மீது கோபம் வருவதற்கு பதிலாக கொல்லப்பட்டவனின் மீதே அல்லது பாதிக்கப்பட்டவனின் மீதே உங்கள் கோபம் இருக்கிறது என்றால் நீங்கள் சுயநலத்துக்கும் கொள்ளை லாபத்துக்கும் கொலை வரிக்கும் கொலைகளுக்கும் ஆதரவாக போக போகிறீர்கள் என்று அர்த்தம். அது சரியில்லைன்னு தான் சொல்றேன். பல்வேறு முக்கியமான விஷயங்களை தெளிவா பகிர்ந்தீங்க தோழர். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி தோழர். நன்றி.